என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம எந்த ராசி லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், இங்கே ஒரு முக்கியமான பாயிண்டை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே தீராத பிரச்சனைகள். அப்படி என்னையா தீராத பிரச்சனை இந்த உலகத்தில் நடந்துருச்சு? ஒன்று ரெண்டா, எவ்வளவோ தீராத பிரச்சனைகள் நம்ம நடந்திருக்கு. இதை எங்கே போய் பார்க்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன செஞ்சால் சரியாகும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய போராட்டமாக இருக்குது சார். வாழ்க்கையில் ஒருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தை, சார் நல்லா தான் சார் இருந்தோம், திடீர்னு எங்கள் மாமா பேச மாட்டேங்கிறாரு, திடீர்னு எங்கள் சித்தப்பா பேச மாட்டேங்கிறாரு, எங்கள் அக்கா நல்லா தான் இருந்தது இப்போ பேசலை, எங்கள் மாமா நல்லா தான் இருந்தார் பேசலை. என்ன தான் பிரச்சனைனே தெரியல சார். வாழ்க்கையில் எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஏன் தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பகையாகிறாங்கன்னு தெரியல சார். ஒன்றும் புரியலை, ஏதாவது அதுக்கான சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நம்மகிட்ட பலமாக இருக்குது. இந்த சொந்தம் உறவுகளுக்குள்ள எந்த நேரத்தில் எப்படி பகை வருது? நல்லா இருந்த உறவுகள் பகையாக போனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வருத்தமான மனநிலையோட வாழ்க்கையில் வாழ முடியாது பாருங்களேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைம்பாங்க. இன்னைக்கு உறவுகள் எப்படி கூடி வாழுது? ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த குற்றத்தின் மேலேயே எதையாவது ஒன்று சுமத்தி உறவுகள், சொந்தங்கள், நட்புகள் எல்லாம் பகையாக போகிறது ஐயா. வாழ்க்கையே வெறுத்து போயிருதா இல்லையா? 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். ஆனாலும் இந்த பகை என்பது ஏன் வருது? சில பேருக்கு பகையே இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்காங்க. சில பேருக்கு பகை இருந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய தங்கச்சியும் நானும் பிறந்ததுலேருந்து அவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். இப்போ முழுசாக பகையாக போச்சுங்கய்யா. நான் அவளுக்கு பேசுகிறதே இல்லை. ஆனால் அவள் தனியாக நினச்சி அழுவான்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் தினம் நினச்சி நான் அழுகிறேன். இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கிருந்து இந்த விஷயங்கள் உருவாக்கப்படுது? வருத்தமாக இருக்குல்ல. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்ற ஒரு விஷயம் தலையெடுப்பது நம் ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் உறவுகளை குறிக்கிறது. நம் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எந்த கிரகங்கள் டச் பண்ணுதோ அதற்கான பலன்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி தானே? அப்போ இந்த கிரகங்கள் ஒன்று டச் பண்ணி போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையும் கொடுத்துருதா அப்படின்ற கேள்வி நமக்கு வருதுல்ல. நிச்சயமாக வரும். ஏன்? சூரிய பகவானை அவர் எந்த இடத்துல இருக்கனாலும் இருக்கட்டும், சனியோ கேதுவோ கோச்சாரத்தில் தொடுகிற போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகை ஏற்படுகிறது, அல்லது அவர்களை பிரிக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்துகிறது. அப்பா சொல்கிறார், என் பையன் எப்போதுமே என்னோட பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை, நான் அவனுக்கு ஒரு குறையும் வைக்கலை, எதனால இருக்கான்னு தெரியல. பையன் சொல்கிறாரு, இது வரைக்கும் என்னோட அப்பா எனக்கு எந்த குறையும் வைக்கலை, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாளாக எங்கள் அப்பாவுடைய நடவடிக்கைகள் சரியில்லை,
ஒரு சாரா பேசுகிற மாதிரி இருக்குது. என் அண்ணன் பக்கம், எங்கள் அக்கா பக்கம், என் தங்கச்சி பக்கம். நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாட்ட தான் கொடுத்தேன், ஆனால் அப்பா எனக்காக எதுவும் செய்யாத மாதிரியே தோணுது என்ற ஒரு எண்ணம் எப்போது வருகிறதுனா, இந்த கேதுவோ சனியோ கரெக்டாக போய் அந்த இடத்த தொடுகிறப்போ வருத்தமாக இருக்குல்ல. அப்போ இது அப்பா பிள்ளை உறவுகளுக்குள்ளேயே ஒரு விரிசலை கொண்டு வருது. அப்போ இந்த கேதுவோ சனியோ போய் சூரியனை தொடுகிற போது, இந்த பாதிப்பை கொடுக்கிற போது எவ்வளவு மன வலி ஏற்படுகிறது. அப்பாவளி பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லை, அப்பாவளிகள் சொந்தங்கள் எல்லாம் பகை. ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வந்து இங்கே டச் பண்ணுது. அரசு சம்பந்தப்பட்ட அரசு துறையில் அரசியலில் பெரிய லெவலுக்கு இருந்தனா இந்த கேது சனி தொட்ட போது மக்களால் நான் கெட்டவனோ அல்லது மற்றவர்களால் அரசியலில் நான் மேலே இருக்கிற போது எனக்கு மேலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நான் ஏதோ தவறு செய்தது போல் என்னை ஓரங்கட்டுவது போல தோணுது. இதெல்லாம் நடக்குதுல்ல. சந்திரனை கேதுவோ சனியோ கோச்சாரத்தில் தொடுகிற போது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பகை வருதுங்க. என்ன செய்வாள்? அதாவது பெற்ற தாய் என்பவர்கள் எப்போதும் ஒருபோதும் பிள்ளைகள் மீது குறை சொல்வதே இல்லை. அது எவ்வளோ பெரிய கோபமாக இருக்கலாம், அடிக்கலாம், பிள்ளைகளை திட்டலாம். ஆனால் தன்னுடைய அப்பாட்ட, தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து என்ன வேணாலும் வாங்கி பிள்ளைகளை கொடுப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா அம்மா தான். அப்போ இந்த சந்திரனை கேது போய் தொடுகிற போதோ, சனி போய் தொடுகிற போதோ, சந்திர திசை கேது புத்தி வருகிறதோ, கேது திசை சனி புத்தி வருகிறதோ, சந்திர திசை கேது புத்தியோ சந்திர திசை சனி புத்தியோ வருகிற போது தாயையும் பிள்ளையும் பிரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. தாய் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வருது. அம்மாவளி உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதாக சொல்லி அங்கே பிரச்சனை கொண்டு வந்துருது. இங்க குருவை போய் தொடுகிற போது இதுவரை நாம் யாரை குருவாக நேசித்தோமோ, இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என நினைத்தோமோ, அவர்கள் எல்லாம், அந்த குருமார்கள் எல்லாம் நம்மை ஏதோ தவறு செய்தது போல, நமக்கு வழிகாட்டியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிவது போல தோன்றுகிறது. தெய்வம் கூட நம் மீது அன்பு காட்டவில்லை. குழந்தைகள் எல்லாம் அப்பா நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லுதே. குருவை கேதுவோ சனியோ கோச்சாரத்தில் டச் பண்ணும்போது எவ்வளவோ காரகத்துவங்கள் பாதிக்கப்படுது. ராகுவை கேது போய் தொடுகிற போது பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் என்று கோட்டை கட்டி வைத்திருந்த கோட்டை எல்லாம் இனி ஒத்து வராதுன்னு விட்டு போக சொல்லுதே. மானுஷ சக்திகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டது. தாத்தா பாட்டிகள் எல்லாம் நம்ம மீது பாசமா இருந்தவங்கெல்லாம் நம்ம மேல ஏதோ ஒரு விரக்தி அடைகிறாங்களே. என்னடா வாழ்க்கை இது? புதனை போய் கேதுவோ சனியோ தொடுகிற போது எங்க மாமா நான் தான் உயிர், சண்டையே போடல, ஒண்ணுமே பேசல, ஆனா என்கிட்ட பேசுறதே இல்லை. என்னடா வாழ்க்கை இது? மாமானா எனக்கு உயிர், நான்னா எங்க மாமாவுக்கு உயிர். எப்பாவது ஒரு 2 வார்த்தை கூட பேசாம எங்க மாமா இருந்ததில்லை. இப்ப கொஞ்ச நாள பேசுறது இல்லை. நான் விளையாட்டா ஏதோ சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டாரோ, வேற யாராவது அவர்கிட்ட போய் தவறாக சொல்லியிருப்பாங்களோ, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு மாமாவுக்கு விரிசலை ஏற்படுத்திடுச்ச. தாய் வழி தாய் மாமன் உறவுகள்லேயே பிரச்சனை வந்துருச்ச. நான் அப்படி என்ன பண்ணியிருப்பேன்? புதனை கேதுவோ சனியோ தொடுகிற போது, சுக்கிரனை கேதுவோ சனியோ தொடுகிற போது வீடு சம்பந்தப்பட்ட உடன் பிறந்த சகோதரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை வருது.
மனைவி நீ அக்கா தங்கச்சி பேசத்தான் கேட்குற, அக்கா தங்கைகள் நீ பொண்டாட்டி பேச்சத்தான் கேட்குற. பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. சுக்கிரனை சனி தொடுகிற போது பணம் வரும்பாங்க. அது ஒரு வகையில் பணத்தால் பிரச்சனையும் சில பேருக்கு வரும். கேதுவோட சேர்ந்துருச்சுன்னா கடனும் வரும். ஆக இந்த சனி கேதுவோட இணைந்து போய் தொட்டா இன்னும் பிரச்சனை பலமா இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. கேது மீது கேது பயணிக்கிற போது, ஏற்கனவே கேது இருக்கு, அது மேல கேது பயணிக்குது. என்னடா சாமி இது? சாமியே நான் கும்பிட மாட்டேன் போ. கடவுள் மீது இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு, என்னை சாமி ஏமாத்திடுச்சு. ரொம்ப நெருக்கடிகளை தருது. கடனுக்கு மேல கடன், ஓடி போயிடலாமான்னு தோணுது. இந்த உலகமே நமக்கு வேணான்னு வெறுத்து போச்சு. உலகத்தினுடைய வாழ்க்கை மீது அன்பே இல்லை. கேதுவை சனி தொடுகிற போதும், சனியோடு கேது சேர்ந்து கோச்சாரத்தில் கேது மீது ஏறி போகிற போதும் அவ்வளவு வெறுப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. நெருக்கடிகள் என்னை நெருக்குகிறதே. யார் செய்த சோகம் இது? யாரோ எனக்கு செஞ்சுட்டான். இவ்வளவு பிரச்சனை வருது பாருங்களேன். சனியை கேது தொடுகிற போது, கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது, அல்லது சனி மீது பயணிக்கிற போது கேதுவோடு, சித்தப்பா வழி, மூத்த அண்ணன் வழி, இவங்கெல்லாம் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? எனக்குள்ள சொத்தை கொடுத்துருக்கேன், எனக்குள்ளதை கொடுத்துருக்கேன். நான் தப்பா பண்ணேன்? நான் நேர்மையாக தானே கேட்டேன். எனக்குள்ளதை கொடுத்துருங்கப்பான்னு கேட்டேன். அவ்வளோதான். அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு, பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமாக போச்சு. நீண்ட நாளாக என் மேலே பாசமாக இருந்தது எங்கள் சித்தப்பா, எங்கள் மூத்த அண்ணன், பங்காளி எல்லாம் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அவர்களெல்லாம் என்னோடு இப்போது பேசுவதில்லை. வருத்தமாக இருக்குல்ல. இதை செய்வதும் இது நம்முடைய ஜாதகம் தானே. வாழ்க்கை எப்படி போகிறது பாருங்க. செவ்வாய் மீது கோச்சார கேது போகிற போது, செவ்வாயை கோச்சார சனி சேர்ந்து தொடுகிற போது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் என்னோட பகையாகிட்டாங்க இல்லையா? நான் என்னையா பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணலையே, நல்லா தானே இருந்தோம். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கி உறவு ரொம்பவே பாசமா இருந்தது. யார் கண்ணு போட்டுச்சோ என்ன நடந்துச்சோ தெரியல, இப்ப பேசுறதே இல்லை, விரிசல் ஆகி போச்சு. யாரோ நான் என்னமோ சொன்னேன்னு அவங்க சொல்றாங்க, அவங்க என்னமோ சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அபாரபாரா போயிட்டோம். வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு ஐயா. இப்படியும் ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த கேது யாரோடு இணைகிறதோ அங்கே பிரச்சனை தன்னாலே வந்துடுதுல்ல. கோச்சாரத்தில் போய் கேது சட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, செவ்வாயை போய் தொட்டுச்சுன்னா கேது, கோர்ட்டுக்கு போகாதுன்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். இடத்துல பிரச்சனை வந்துடுது, நிலத்தில் பிரச்சனை. எவனோ ஒருத்தர் நம்ம வாங்கிட்டு எடுத்தால் இது நான் முன்னாடியே வாங்கிக்கின்னு வரலாம். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த கேது என்பது தான் கடைசியாக 9 கிரகங்களிலும் வலுவான கிரகமாக இருக்கிறது. இந்த கேது தான் எல்லா கிரகத்திற்கும் பலமான கிரகமாக இருக்கிறது. இந்த கேது தான் கர்மாவின் வெளிப்பாடு. சித்திரகுப்தன் சொல்லுவோம். சித்திரகுப்தனா யாரு? சித்திரகுப்தனா யாரு? யமதர்மனுக்கு கணக்கு பிள்ளை. உன்னுடைய கர்மா என்ன என்பதை தீர்மானிப்பவர். அப்பா டச் பண்ணிட்டே போறாரு. இப்போ நீ பண்ணதுக்கு இந்த தண்டனை, உனக்கு இப்போ நீ பண்ணதுக்கு இந்த தண்டனை, இப்போ வாடி மாப்பிள்ள, இப்போ உனக்கு உன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தர்றேன், இப்போ உன் அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தர்றேன், இப்போ உங்கள் அப்பாவுக்கு உனக்கு பிரச்சனையை தர்றேன், இப்போ உங்கள் அம்மாவுக்கு உனக்கும் பிரச்சனையை தர்றேன், இப்போ உனக்கும் அவங்க மாமாவுக்கும் பிரச்சனையை தர்றேன். ஏன்? உன்னுடைய கர்மா அப்படி, இதெல்லாம் நீ அனுபவி. அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கேன். இதைத்தானே கேது தீர்மானிக்கிறார். சார் சில பேருக்கு அப்படி வர்றது இல்லையா சார்? அண்ணன் தம்பி சின்ன சின்ன பிரச்சனை வந்து அப்படி நைஸ் பண்ணி போயிடுறாங்களே, யார் அவர்கள்?
இது வரைக்கும் நல்லாவே இருக்காங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி ஒற்றுமையாக இருக்காங்க. பிரச்சனை பெரிதாக வருவதில்லை. அவர்களுக்கு இந்த கேது எந்த இடத்துல போய் தொட்டாலும் அங்கே குருவோடு இணைந்திருக்கிறதா, குரு பார்வையில் இருக்கிறதா, அவர்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் பெரிதாக வராது, சமாளித்து விடுவார்கள். அந்த பிரச்சனை அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பையோ பிரிவையோ வருத்தங்களையோ தருவதில்லை. நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திப்போம். வாழ்க்கை வளமுடன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திப்போம்.